ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளும் விசேஷமாக இந்த ஆல்டர் வர்ஷிப்புக்கு நாம் இணைந்து வந்திருக்கிறது கர்த்தர் நமக்கு கொடுத்த பாக்கியம். அவரை துதிக்க, அவரை நினைவு கூர்ந்து அவரை உயர்த்த கர்த்தர் இந்த பாக்கியத்தை, இந்த நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த ஏஜி திருச்சபையின் மூலமாய் நாங்கள் இணைந்து உங்களோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம். நீங்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும்படி கேட்கிறோம். இருக்கிற இடங்களில் எந்த இடத்தில் இருந்தாலும் நம்மை உண்டாக்கின தேவனை நாம் கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம், அவரை உயர்த்த போகிறோம், அவரை மகிமைப்படுத்த போகிறோம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்களை ஆட்கொண்ட தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வல்லமை உள்ள ஆண்டவர், எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி இருப்பதற்காக, உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே உயர்ந்திருப்பதற்காக கர்த்தாவே, இந்த வேளையிலே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உமக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாகட்டும், உண்டாகட்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, கடந்த இந்த 11 மாதங்கள் நாங்கள் கடந்து வர கர்த்தர் கிருபை பாராட்டினீரே, அதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த 12வது மாதத்திலும் நாங்கள் அன்றைய அடியெடுத்து வைத்து அன்றைய அடியெடுத்து வைக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காக நன்றி. நல்ல சுகத்தோடு, நல்ல பலனோடு, நல்ல ஆரோக்கியத்தோடு அன்றைய கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறதுக்காக, எங்கள் குடும்பங்களை நடத்தி வருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். வேதத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் நம்முடைய ஆண்டவரை உயர்த்துவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்லவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, நாங்கள் உம்மை வாஞ்சிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்தருளுவீராக, நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்தருளுவீராக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை வாஞ்சிக்கிறோம். அப்பா, உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் ஏங்குகிறோம். ஆண்டவரே, எங்களை கர்த்தனை நிரப்பும்படியாய் கேட்கிறோம், நிரப்பும்படியாய் கேட்கிறோம். அன்று எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் உம்முடைய வல்லமை நிரப்பட்டும். உம்முடைய பிரசன்னம் ஆங்காங்கே இருந்தாலும் நிரப்ப நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய மகிமையை நாங்கள் காண கர்த்தர் கிருபை செய்தருள நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தரும்படியாய் கேட்கிறோம். ஆண்டவரே, கிருபை தரும்படியாய் கேட்கிறோம். அப்பா, கிருபை தருவீராக. ஆண்டவரே, கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, 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 மலையாக பொழியும் ஆவியே, 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 மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, 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 மலையாக பொழியும் ஆவியே, 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 மலையாக பொழியும் ஆவியே, 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 மலையாக பொழியும் ஆவியே. ஆவியானவரே, இந்த நாளிலே உம்மை துதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை உம்முடைய பிரசன்னத்தின் வல்லமையினாலே நிரப்பி எங்களை வழி நடத்த, எங்களை நன்மையினாலே நிரப்பி எங்களை அனுப்ப நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த துதி நேரம் எங்கள் வாழ்க்கையின் மறுரூப நேரமாய்
அன்று எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற நேரமாய், எங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற நேரமாய் மாறட்டும். நாங்கள் உம்மோடு உறவாடுகிற நேரங்களாய் இந்த நேரம் மாற நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் வந்து எங்களை நிரப்பி வழி நடத்துவீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சந்ததியை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் நம்மை துதிக்க அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் ஏதோ அவரை துதிக்க வேண்டும் என்ற இடத்துல இது பண்ண வேண்டும் சொல்லி சும்மா சாதாரணமாக எதிர்பார்க்கவில்லை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை செய்து அதை அன்பாய் நாம் அவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் அவரை நேசித்து, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இந்த 11 மாதங்களை எங்களை நடத்தி வந்தீரே, எங்களை அற்புதமாய் பாதுகாத்தீரே, ரட்சித்தீரே, அபிஷேகித்தீரே, எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்தீரே என்று உணர்ந்து அந்த அன்பின் மிகுதியினாலே கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். அதிலே கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் கடந்த நாட்களில் எல்லாம் செய்த நன்மைகளை எண்ணி நாம் ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை துதிக்க போகிறோம். எங்களோடு இணைந்து நீங்கள் கர்த்தரை துதிக்க கேட்கிறேன். தெரிந்த ஒரு பாடல், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் என்ற பாடலில் இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. Hallelujah, 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 hallelujah. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. Hallelujah, 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 hallelujah. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினே, பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. Hallelujah, 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 hallelujah. என்னை அழைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, என்னை அழைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. Hallelujah, 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 hallelujah. உன்னத பரிசுத்த ஆவியா என்னை நிறைத்தீரே,
பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்திரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்திரே. அனுபவித்து சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்திரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா அல்லேலூயா. ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவேன். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவேன். வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா அல்லேலூயா. ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா. யெகோவா ரூவா, நாம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரூவா,
சுகம் தருபவரே யெகோவா ரஃபா, சுகம் தருபவரே. வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, அல்லேலூயா. ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா. ராஜாதி ராஜா நீரே, நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜாதி ராஜா நீரே, நாமம் பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா, உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா. வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, அல்லேலூயா. ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா. நாமம் வாழ்க ராஜா வின் தந்தையே, அரசு வருக ராஜா என் தந்தையே, அரசு வருக ராஜா என் தந்தையே. வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, அல்லேலூயா. ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா. ராஜாதி ராஜா நீரே, நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜாதி ராஜா நீரே, நாமம் பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா, உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா. கூப்பிடுவோமா? வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, அல்லேலூயா. ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சகல துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரான ஆண்டவர். அவரை நாம் எத்தனை ஆண்டுகள் துதித்தாலும் அவரை துதித்து முடிக்க முடியாது. ஏனென்றால் அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார், அவர் செய்ய போகிறார். அதற்கு நம்முடைய நாவுகளோ ஜீவியமோ நமக்கு இருக்கிற எந்த காரியத்தை எத்தனை நாவுகள் சேர்ந்து துதித்தாலும் அவர் நமக்கு செய்த துதியை அவர் செய்த நன்மையை துதி சொல்லி முடியாது.
அந்த நினைப்புள்ளவர்களை நாம் கர்த்தரை இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரே, உம் நாமம் உயர்த்த, உம்மையே துதிக்க இந்த ஒரு நாவு, இந்த ஒரு ஜீவியம் போதாதையா கர்த்தாவே. 1000 நாவுகள் இருந்தாலும் உம்மை துதிக்க போதாது. ஆகவே எங்கள் வாழ்நாட்கள் எல்லாம் எங்களால் முடிந்த அளவுக்கு உம்மை துதித்து உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போடு இந்த பாடலை பாடப்போகிறோம். தெரிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து பாடும்படி கேட்கிறேன். தெரியாதவர்கள் நீங்கள் கற்றுக்கொண்டு பாட கேட்கிறேன். ஒரு எளிதான பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நாமம் உயர்த்த உம்மை துதிக்க இந்த நாவு போதாதையா. உம் அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஜீவியம் போதாதையா. நாமம் உயர்த்த உம்மை துதிக்க இந்த நாவு போதாதையா. உம் அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஜீவியம் போதாதையா. 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. உம் நாமம் உயர்த்த உம்மை துதிக்க இந்த நாவு போதாதையா. உம் அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஜீவியம் போதாதையா. உம் நாமம் உயர்த்த உம்மை துதிக்க இந்த நாவு போதாதையா. உம் அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஜீவியம் போதாதையா. 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. தாயின் கருவில் கண்டவரே, தயவாய் இதுவரை சுமந்தவரே. தாயின் கருவில் கண்டவரே, தயவாய் இதுவரை சுமந்தவரே. தகப்பனின் மேலாய் காப்பவரே, தரணியில் உமக்கு நிகரும் உண்டோ. தகப்பனின் மேலாய் காப்பவரே, தரணியில் உமக்கு நிகரும் உண்டோ. 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. பாவங்கள் சுமந்த பரிசுத்தரே, பரிகார பலியாய் மரித்தவரே. பாவங்கள் சுமந்த பரிசுத்தரே, பரிகார வழியாய் மரித்தவரே. ஜீவனுள்ளோரில் முதற்பேரானவர், ஜீவனில் உமக்கு நிகரும் உண்டோ. ஜீவனுள்ளோரில் முதற்பேரானவர், ஜீவனில் உமக்கு நிகரும் உண்டோ. 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே.
ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. நாமம் உயர்த்த உம்மை துதிக்க இந்த நாவு போதாதையா. அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஜீவியம் போதாதையா. நாமம் உயர்த்த உம்மை துதிக்க இந்த நாவு போதாதையா. அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஜீவியம் போதாதையா. 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும், 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. வாக்கு தத்தங்கள் தந்தவரே, வாக்கை நிறைவேற்ற வல்லவரே. வாக்கு தத்தங்கள் தந்தவரே, வாக்கை நிறைவேற்ற வல்லவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், வார்த்தையில் உமக்கு நிகரும் உண்டோ. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், வார்த்தையில் உமக்கு நிகரும் உண்டோ. 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும், 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஆனாலும் நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. நீர் பாரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பாரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய செய்கின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய செய்கின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பாரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பாரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானமுமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். வானமுமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே.
சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்திலும் உம்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்திலும் உம்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளும் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு உம்மை விட்டால் வேறு கதி இல்லை அப்பா. நீரே எங்களுக்கு நிரந்தரம், நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் அடைக்கலம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த காலகட்டங்களிலே பல பிரிவினர் அவரை பின்பற்றினார்கள். ஒரு கூட்டம் எப்பொழுதும் அவரை எதிர்க்கிற கூட்டமாக இருந்தது. யூதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எப்பொழுதும் அவருக்கு விரோதமாய் பேசிக்கொண்டு அவரை குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தர் இன்னொரு கூட்டத்தை சுட்டி காண்பிக்கிறார். 5000 பேருக்கு ஆண்டவர் போஜனம் கொடுத்த உடனே ஒரு கூட்டம் அவரை பின்தொடர்ந்து வருகிறது. அந்த கூட்டத்தை பார்த்து சொல்கிறார், இவர்கள் அப்பத்திற்காக வருகிறார்கள் என்று சொல்லுகிறதை நம்மால் கவனிக்க முடியும். இன்றைக்கு பல நேரத்தில் நம் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் எதிர்க்கிற கூட்டத்தில் இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த அற்புதம் பெறுகிற கூட்டம் என்கிற பெயரிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவைகளுக்காக நம்முடைய காரியங்கள் சந்திக்கப்பட வேண்டும். எனக்கு சாப்பாடு கிடைக்கணும், நான் உயர்ந்த இடத்துக்கு போகணும், நல்ல வேலை கிடைக்கணும், திருமணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், இப்படிப்பட்ட நன்மைகளுக்காக அவரை பின்பற்றுகிற கூட்டம் ஒன்று இருக்கிறது. இன்னொரு கூட்டம் யூதாசை போல உள்ளே வெளியே கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நடிக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே மாய்மாலமான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, தேவன் பிரியப்படாத வாழ்க்கை. ஆனால் இன்னொரு கூட்டம் பேதுருவை போல இடறி இருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்காய் நிற்க வேண்டும் என்று உண்மையோடு பக்தி வைராக்கியத்தோடு சாட்சியாய் அவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் பவுலை போல இருக்கிறது. இந்த காலை வேளையில் இந்த நாளிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தரை ஆராதிக்கிற நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? கண்டிப்பாக எதிர்க்கிற கூட்டத்தில் இருக்க மாட்டோம். ஆனால் மீது 2 முள்ள கூட்டத்தில் நாம் இருக்கக்கூடாது என்பதை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் பேதுருவிடம் கேட்கிறார், நீ யார் என்று என்னை சொல்லுகிறாய் என்று கேட்கும்போது நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்வதை பார்க்க முடியும்.
யார் உண்மையாய் கர்த்தரை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தரை குறித்த வெளிப்பாடுகள், நேசங்கள் இவைகள் எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும். எதிர்க்கிறவர்களால் அவருடைய அன்பை புரிந்து கொள்ள முடியவில்லை. அற்புதத்திற்காக நாடி வந்த கூட்டத்திற்கு அவருடைய அன்பை புரிந்து கொள்ள முடியவில்லை. மாய்மாலமாய் இருந்த அந்த கூட்டத்தாலும் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை, முடியவில்லை. ஆனால் உண்மையாய் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். தடுமாற்றங்கள் இருந்தது, பாவங்கள் இருந்தது, பல காரியங்கள் இருந்தாலும் அவரை உண்மையாய் நேசிக்கிற ஒரு கூட்டத்தால் மாத்திரம்தான் அவரை பின்பற்ற முடியும், பற்றி கொள்ள முடியும், நேசிக்க முடியும். நம்ம இந்த வேலையில நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி தெரிகிறோம், ஆண்டவரே சர்ச்சுக்கு வந்து பாட்டு பாடுறோம், உயர்த்துறோம். ஆனால் உண்மையாய் உம்மை நேசித்து இவைகளை செய்கிறோமா? உம்மை நாங்கள் விருப்பப்பட்டு வாஞ்சியோடு எங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறோமா? கர்த்தர் நன்மை செய்தால் மாத்திரம்தான் அல்ல, எக்காலத்திலும் அவரை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். எந்த நிலைமையிலும் அவரை துதிக்க, அவரை உயர்த்த, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற ஒரு கூட்டமாய் நாம் இருக்க வேண்டும். பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, யாரிடத்தில் நாங்கள் செல்வோம்? ஜீவன் தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லி அவர் துதிக்கிறது, அவர் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். எப்படி? ஆண்டவரே, எங்களுக்கு நீர் வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு விலகாத உம்முடைய சமூகம் வேண்டும். ஆண்டவரே, அன்று எங்களுக்கு உம்மை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று நேசத்தின் மிகுதியினாலே அவரை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிப்பதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. இந்த வேளை நாம் புத்தி உள்ள ஆராதனை செய்ய போகிறோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தேவை. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் தேவை, உம்முடைய சமூகம் தேவை. ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே நீர் தேவை என்று இந்த வேளையில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருவே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீ போதுமே, நீ போ
விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். 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 ஆண்டவரே, நீர் வேண்டும் ஆண்டவரே. கேட்போமா, கேட்டுக்கொண்டே இருப்போம். நீர் வேண்டும் ஆண்டவரே, நீர் வேண்டும் ஐயா. எங்களுக்கு வேறொன்றும் வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய கவனத்தை நாங்கள் இருக்க வேண்டும். உம்முடைய அன்பின் ஏக்கத்தினாலே நாங்கள் நிரம்பி இருக்க வேண்டும். எப்பொழுதும் எங்களை உம்முடைய பிரசன்னம் திருப்தி செய்கிற நிலைமையில இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு வேறொன்றும் வேண்டாம் ஆண்டவரே. இந்த வருடத்தின் இறுதி நாளிலே கேட்கிறோம், எங்களுக்கு ஆஸ்தியோ அந்தஸ்தோ உயர்வோ இவைகளை காட்டிலும் எங்களுக்கு உம்முடைய பிரசன்னம் தேவை ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்களுக்கு தேவை. ஆவியானுடைய பலன் எங்களுக்கு தேவை. ஆவியானுடைய அனுக்கிரகம் எங்களுக்கு தேவை. அருள் மாறி எங்களுக்கு தேவை என்று நாங்கள் உம்மை கேட்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதங்களை அல்ல, ஆசீர்வாதத்தை தருகிற ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம் அப்பா. எப்பொழுதும் எங்களோடே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு இருப்பதை எப்பொழுதும் எங்களுக்கு உறுதி செய்து தருவீராக ஆண்டவரே. உறுதி செய்து தருவீராக. அநேக நேரங்கள் போராட்டங்கள், கவலைகள், வியாதிகள், வருத்தங்கள், அழுத்தங்கள், சோதனைகள் வருகிற போது நாங்கள் தளர்ந்து விடுகிறோம், நாங்கள் தடுமாறி விடுகிறோம், நாங்கள் தள்ளாடி விடுகிறோம் ஆண்டவரே. எங்களால் மீண்டு வர முடியவில்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நீர் அப்பா. நீர் இருந்தால் நீங்கள் இவைகளை எந்த காரியத்திலும் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். ஆகவே நீர் எங்களுக்கு வேண்டும், நீர் எங்களுக்கு வேண்டும் அப்பா. வனாந்தரத்தில் இயேசு ஆவியானவரினாலே சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே பிசாசு சோதிக்கிறார். பரிசுத்த ஆவி அந்த சோதனைக்கு பிசாசினுடைய கையில இயேசுவை அந்த இடத்துல விட்டு விட்டு போன போது 40 நாட்கள் அவர் உபவாசம் இருக்கிறார். பிசாசு அவருக்கு தந்திருக்கிற எல்லா சோதனைகளிலும் அவர் ஜெயித்து வருகிறார். ஜெயித்து வருகிற போது தூதர்கள் வந்து அங்கே பணிவிடை செய்கிறதை பார்க்க முடியும். ஆவியானவர் எப்பொழுதும் நம்முடனே கூட இருக்கிறார். நம்முடைய சோதனைகளிலே, வேதனைகளிலே, கலக்கங்களிலே நாம் தான் அவ்வப்போது அவரை மறந்து விடுகிறோம். அன்றைக்கு இயேசுவுடனே கூட இருந்த பரிசுத்த ஆவி அவரை திடப்படுத்தி நடத்தி வந்தார். அது இயேசுவுக்கு தெரிந்தது, என்னோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிற போது மேக ஸ்தம்பத்திலே, அக்கினி ஸ்தம்பத்திலே ஆண்டவர் அவர்களோட கூட இருக்கிறார். ஆனால் இவர்கள் அதை மறந்துவிட்டு, எங்களுக்கு அது குறை, எங்களுக்கு இப்படி குறை, எங்களுக்கு இப்படி நடக்கவில்லை, அப்படி நடக்கவில்லை, செங்கடல் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது, வனாந்தரமாக இருக்கிறது, எங்களுக்கு கரிகள் இல்லை, எங்களுக்கு தண்ணீர்கள் இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் மேலே தேவன் இருப்பதை மறந்து விட்டார்கள். இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே எங்களை விட்டு பிரியாமல் விலகாமல் எங்களோடு இருக்கிற ஆவியானவர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு உறுதிப்படுத்தி தருவீராக. நாங்கள் மறந்து விடக்கூடாது. மறந்து எங்கள் அலுவலகங்களில், எங்களை படிப்பில், எங்களுடைய போக்கில், வரத்தில் அன்று நாங்கள் அதில் மயங்கிடக்கூடாது ஆண்டவரே. எந்த நிலைமைகளிலே, எந்த காரியத்தில் நாங்கள் ஈடுபட்டு இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நினைவு இருக்க வேண்டும். நான் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறேன், நான் தேவனோடு இருக்கிறாரா என்பதை உறுதி செய்து கொண்டே இருக்கிற ஒரு உன்னத வாழ்வு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் விலகாத அந்த மேகம் எங்களை தாங்கி நடத்த நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம் அப்பா, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே.
சொல்லி ஜெபம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திலே உம்முடைய மகிமை தேவை ஆண்டவரே. எங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே உம்முடைய பிரசன்னம் தேவை. ஆவியானுடைய நடத்துதல் தேவையப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கல்லூரிகளிலே பள்ளிகளிலே எங்கள் எங்கே இருந்தாலும் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை. போக்கிலும் வரத்திலும் உட்கார்கிற இடங்களிலே, நடக்கிற இடங்களிலே, தூங்குகிற இடங்களிலே, எந்த இடத்திலும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ள நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே கர்த்தர் நிறைக்க நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணிப்பீராக அப்பா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆண்டவரே, இந்த வேளையில அர்ப்பணிக்கிறோம். டிசம்பர் மாதம் முழுவதும் எங்களை மகிமையினாலே ஆவியானவர்களோடு இருக்கிறீர் என்பதை உறுதி செய்து நடத்த நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வேறு எந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் உடைய பிரசன்னத்திற்குள்ளாய் இருப்பது எங்களுடைய வாஞ்சையா ஏக்கமா இருக்க நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. 1000 நாளை பார்க்கிறோம். உடைய ஆலய பிரகாரங்களில் வாசம் செய்யும் ஒரு நாள் எங்களுக்கு நல்லது. உடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்திருக்கும் ஒரு நாள் எங்களுக்கு நல்லது ஆண்டவரே. இந்த 11 மாதங்கள் நாங்கள் உண்மை அனுபவித்தராவிட்டாலும் அன்று இந்த 12வது மாதத்தில் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காரியங்களிலும் கர்த்தரின் வல்லமையை நாங்கள் அனுபவிக்க, கர்த்தருடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவித்து முன்னேற செயல்பட கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். எங்களுக்கு முன்பாக சென்று கர்த்தர் கோணலானவைகள் எல்லாவற்றையும் செவையாக்குவீராக. கரடு முரடானவைகள் சமமாகட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு பூட்டப்பட்டிருக்கிற கதவுகளை திறப்பீராக ஆண்டவரே. எங்களுக்கு கர்த்தர் வானத்தின் நன்மைகளினாலே நிறைத்து எங்கள் வாழ்க்கையை வழிநடத்த அர்ப்பணிக்கிறோம். இப்படி ஆவியானுடைய பிரசன்னத்தினாலே நடக்க நாம் ஆரம்பிக்கும் போது நாம் எதற்கு நேராய் நடக்க ஆரம்பிக்கிறோம் என்றால் நாம் நித்திய பாதைக்கு நேராய் நடக்க ஆரம்பிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லப்படவில்லை. அல்லது இயேசுவிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லப்படவில்லை. அல்லது கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்தவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லப்படவில்லை. ஆனால் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தை தன்னுடைய வாழ்க்கையில காத்து 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 யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் இலவசமாய் நித்திய ஜீவனை அளிக்கிறார். இந்த வேளையில கர்த்தர் வரப்போகிறார். முதல் வருகையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றி நாம் பேசுகிறோம், கொண்டாடுகிறோம், அநேக உதவிகளை செய்கிறோம். ஆனால் நாம் 2ஆம் வருகையை மறந்து விடக்கூடாது. அவர் வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாய் திரும்பவும் வரப்போகிறார். முதல் வருகையின் அர்த்தம் அதிலே தான் விளங்கும். யாரெல்லாம் உண்மையாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆவியின்படி நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நித்தியத்திலே வந்து பங்கடைய முடியும். ஆகவே இந்த வேளையில் நாம் அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியின்படி நாங்கள் நடக்க, தேவ ஆவியின் துணையோடு நடக்க, அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து நடக்க உதவி செய்வீராக. இப்படி நடந்து நாங்கள் நித்தியம் வந்து சேர
எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் திருச்சபைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் குடும்பத்தாரை அர்ப்பணிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ரட்சித்து உம்முடைய இரண்டாம் வருகைக்கு கர்த்தர் தகுதிப்படுத்தி நடத்துவீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.